வணக்கம் சிம்மராசி நேயர்களே. 2017ஆம் ஆண்டு மே மாதத்துக்குரிய ராசி பலனை நாம் இப்பொழுது காணவிருக்கின்றோம். இந்த மாதத்தில் கிரகநிலை மாற்றங்கள் என்று பார்த்தால் உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் மேஷத்தில் உச்சமாக மாதத்தில் முற்பகுதியில் இருக்கின்றார். பிற்பகுதியில் அவர் 10ஆம் இடமான ரிஷபத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகனான அங்காரகன் 10ஆம் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார், அதாவது ரிஷபத்தில் இருக்கின்றார். வருகின்ற மே மாதம் 27ஆம் தேதி மிதுனத்துக்கு பெயர்ச்சியாகின்றார். இப்படி பார்க்கின்ற வகையிலே இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியாதிபதியும் யோகாதிபதியும் நல்ல இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். மேலும் மற்றொரு யோகாதிபதியான குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து வெற்றிகளை ஏற்கனவே உங்களுக்கு வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். அர்த்தாசிரம சனி என்பது இப்பொழுது உங்களுக்கு கிடையாது. அதிசாரமாக நாளில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடமான தனுசில் உங்களுடைய யோகஸ்தானத்தில் இருக்கின்றார். எனவே சனி பகவானின் கெடுபலன் இப்பொழுது உங்களுக்கு இருக்காது. ராகு கேது மட்டும் உங்களுடைய ராசியிலே ராகுவும் 7லே கேதுவும் இருப்பதனால் கடந்த ஒரு வருடமாக குடும்பத்திலே உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை இன்மை ஏற்பட்டிருக்கும் அல்லது பிரிவு ஏற்பட்டிருக்கும். இவையெல்லாம் ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகே நிவர்த்தியாகும். இவ்வாறு பார்க்கின்ற வகையிலே உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் உச்சமாகவும் யோகாதிபதி 10லே இருப்பதும் மற்றொரு யோகாதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவான் 2லே இருப்பதும் இந்த மாதம் மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாகும். மேலும் 8லே சுக்கிரன் உச்சமாக இருப்பதினால் கலைத்துறை சேர்ந்த நண்பர்களுக்கு இந்த மாதம் வெற்றியை தரக்கூடிய மாதமாகும். கலையிலே ஈடுபாடு கூடியவருக்கு வெற்றியை கொடுக்கும் இந்த மாதம். இவ்வாறு பார்க்கின்ற வகையிலே உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதியான புதன் பகவானும் 9லே இருக்கின்றார். ஆனால் அவர் சூரியனோடு சேர்ந்திருப்பதனால் அவர் குடும்பஸ்தானத்திற்கு 8ஆம் இடத்தில் இருப்பதினால் குடும்பத்திலே சில பிரச்சனைகள் ஏற்படலாம். ஆனால் உங்களுடைய சொந்த சாமர்த்தியத்தால் உங்களுடைய ஆதிக்க பலத்தால், ஏனெனில் சூரியன் என்பவன்தான் நவகிரகத்தில் முதன்மை நாயகன். அவ்வாறு இருக்கின்ற சூரியனின் ராசியிலே பிறந்திருக்கின்ற நீங்கள் எவற்றையும் எதிர்கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள், வெற்றியை நோக்கியே பயணம் செய்யக்கூடிய ஆளுமை படைத்தவர்கள். இவ்வாறு இருக்கின்ற வகையில் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் என்று பார்த்தால் 10லே அங்காரகன் இருந்து கொண்டு அனைத்திலும் வெற்றியை அள்ளி அள்ளி தருவான். வியாபாரிகள் என்று பார்த்தால் உங்களுடைய வியாபாரத்தில் இந்த மாதம் ஏற்றமிகு மாதமாகும். சூரியன் முற்பகுதியில் உச்சமாகவும் பிற்பகுதியில் 10ல் தொழில் ஸ்தானமான கர்மஸ்தானத்திற்கு வருகின்ற காரணத்தினால் ஜீவனஸ்தானம் என்பார்கள் 10ஆம் இடம். ஜீவனம் தானே நமக்கு எல்லாமே. அந்த மாதிரி 10ஆம் இடத்தில் சூரியன் வந்து அவரும் ஒரு மாதம் மேலும் மேலும் வெற்றியை தருவார். இவ்வாறு மொத்தத்தில் உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் மகிழ்ச்சியான மாதமாக வியாபாரிகளுக்கு அமையும். மாணவர்கள் என்று பார்த்தால் புதன் பகவான் 9லே இருந்து கொண்டு உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற வகையிலே வெற்றியை தருவார். கல்லூரியிலே சிறந்த கல்லூரியில் கிடைக்கும். பள்ளியிலே மிக நல்ல மார்க்கை வாங்குவீர்கள். பெண்கள் என்று பார்த்தால் ராகு பகவான் லக்னத்திலே, அதாவது உங்கள் ராசியிலேயே இருந்து கொண்டு உங்கள் மனதிலே சில சஞ்சலங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ராகுவை நீங்கள் குரு வழிபாடு செய்வதனால் நிவர்த்தி செய்ய முடியும். குருதான் உங்களுக்கு முதல் யோகக்காரகன். அங்காரகன் யோகக்காரகன் என்றாலும் அவர் ஒரு தீய கிரகம், அசுப கிரகம். ஆனால் குரு சுப கிரகம். குருவை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். உடல்நிலை என்று பார்த்தால் 6க்குரிய சனி பகவான் அவருக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதினால் உடல்நிலையில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது. உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உடல்நிலை சீராகும். இவ்வாறு பார்க்கின்ற வகையில் இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் வெற்றியும் தரக்கூடிய மாதமாகவே அமைகின்றது. நன்றி, வணக்கம்.